வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது வேல்யூ ஆடட் மெத்தட் ஆர் ப்ராடக்ட் மெத்தட். இப்போ இதில் வந்து நேஷ்னல் இன்கம் வேல்யூ ஆடட் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஃபேக்டர் காஸ்ட் எல்லா ப்ரொடியூசிங் யூனிட்ஸும் அந்த எக்கானமியில் இருக்கிறது ப்ரொடியூசிங் யூனிட்ஸோட ஃபேக்டர் காஸ்ட்டோட நெட் வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறாங்க. இதை தான் வந்து நெட் வேல்யூ மெத்தடுன்னு சொல்கிறோம் நேஷ்னல் எக்கானமியில். அப்போ இந்த வேல்யூ ஆடட் மெத்தடில் ஒவ்வொரு என்டர்ப்ரைஸும், ஒரு ப்ரொடக்ஷனில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு என்டர்ப்ரைஸும் அந்த கண்ட்ரியோட பார்டர் டொமஸ்டிக் டெரிட்டரியில் இருக்கிறது, அந்த அக்கௌண்டிங் இயரில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து அதில் இன்டர்மீடியட் பர்ச்சேஸ் மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கியிருக்கிறது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வாங்கிக்கிற இன்டர்மீடியட் பர்ச்சேஸ் டோட்டலை டிடக்ட் பண்ணி எடுத்து அந்த சம் டோட்டலை தான் நெட் வேல்யூ மெத்தடுன்னு சொல்கிறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் டியூப்ளிகேஷனும் இல்லாமல் கிடைக்கிறது, டோட்டல் அவுட்புட்டோட வேல்யூ கிடைக்கிறதுனால இதை வந்து நெட் வேல்யூ மெத்தட் அல்லது வேல்யூ ஆடட் மெத்தட் ஆர் ப்ராடக்ட் மெத்தட்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் அல்லது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரொடியூசிங் என்டர்ப்ரைசஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது அதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னா என்ன, ஒவ்வொரு செக்டாராக பிரிப்பாங்க. எப்படி அந்த செக்டாராக பிரிக்கிறாங்க, எந்த பேசிஸில் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸை பிரகாரம் அதை வந்து செக்டார்ஸாக பிரிக்கிறாங்க. அப்போ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன செக்டார்ஸ்ன்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா, 3 செக்டார்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரைமரி செக்டார், நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டார், தேர்ட் ஒன் சர்வீஸ் செக்டார்னு பிரிக்கிறோம். அப்போ இந்த செக்டாரில் பிரிக்கும்போது அகெயின் அதை வந்து சப்செக்டார்ஸாக பிரித்து, சப்செக்டர்ஸை வந்து தனித்தனியாக கமாடிட்டி குரூப் அல்லது சர்வீஸ் குரூப்புன்னு பிரித்து, இப்படி ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை எந்த பேசிக் இதில் வருது, அது எந்த கேட்டகரியில் வருதுங்கிறத முதல்ல அந்த என்டர்ப்ரைஸை பிரிச்சுக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்புங்கிறதுல வந்து அதோட கிராஸ் வேல்யூ ஆடட் அதை வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அந்த என்டர்ப்ரைஸ் கொடுக்குற கிராஸ் வேல்யூ அதை டோட்டல் பண்ணிக்கிறாங்க. அப்போ கிராஸ் வேல்யூ ஆடடுங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த இண்டஸ்ட்ரியோட டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட், அதனுடைய அவுட்புட்டுடைய மொத்த வேல்யூவை எடுத்து அதிலிருந்து அது வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ ப்ராடக்டை கன்சியூம் பண்ணியிருக்குங்கிறதோட இன்டர்மீடியட் கன்சம்ஷனோட வேல்யூவை எடுத்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் இதை எடுத்துக்கிறாங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சேல்ஸ் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்லேருந்து இன்டர்மீடியட் கன்சம்ஷனுக்கு மைனஸ் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்மீடியட் கன்சம்ஷனை இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். டோட்டல் பர்ச்சேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது டொமஸ்டிக் பர்ச்சேசஸாக ஸ்பெஷலாக மென்ஷன் ஆகிருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக இம்போர்ட்ஸ் ஆட் ஆகி தான் இருக்கும். சேல்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் ஆட் ஆகி தான் இருக்கும். டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக மென்ஷன் ஆகியிருந்ததுன்னா அதில் வந்து நம்ம இந்த சேல்ஸை எக்ஸ்போர்ட்லேயும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா சேல்ஸ் அப்படின்னு எடுத்தால் அது எக்ஸ்போர்ட்டை இன்க்ளூட் ஆனதாக மட்டும்தான் இருக்குங்கிறது அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இங்கே பார்க்குறோம். தேர்டு ஸ்டெப்பில் வந்து நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேஷன். அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்லேயும் அதனுடைய நெட் வேல்யூ ஆடட் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கிராஸ் வேல்யூ ஆடட் GVA அப்படிங்கிறது நெட் வேல்யூ ஆடடுக்கு வந்து கிடைக்கணும்னு சொன்னால், கிராஸ் வேல்யூ ஆடட்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு நெட் வேல்யூ ஆடட் கிடைக்கும். நெட் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது நெட் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த சப்செக்டர்ஸ், அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா சப்செக்டர்ஸ் வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணி, இல்லைன்னா நெட் ப்ராடக்ட் அந்த செக்டரோட நெட் ப்ராடக்டோட டோட்டல் வேல்யூ எடுத்துக்கிறோம். அந்த எக்கானமியில் ஒரு ஹோலாக நம்ம வந்து நெட் ப்ராடக்ட் அந்த ஒவ்வொரு செக்டரும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எடுத்தோம்னா அது நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்டாக கிடைக்குது. இதிலேருந்து நம்ம நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸையும் ஃபேக்டர் இன்கம் அப்ராட்லேருந்து வர்றதையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் நேஷ்னல் இன்கம் கிடைக்கிறதுக்கு. அப்போ நெட் வேல்யூ ஆடட் மைனஸ் நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா.
அப்போ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ளஸ் NFIA இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம்ங்கிறது நெக்ஸ்ட் ஃபார்முலாவாக பார்க்குறோம். இந்த வேல்யூவில் எதெல்லாம் ஆட் ஆகிருக்கும், எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அது கூட இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல ஓன் அக்கௌண்ட் ப்ரொடக்ஷனில் ஃபிக்ஸட் அசட்ஸ் கவர்மெண்ட்டோடது, என்டர்பிரைஸோடது, ஹவுஸ் ஹோல்டோடது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் கன்சம்ஷனுக்கு எடுத்துக்கிட்ட குட்ஸ், வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் எடுத்தது அதனுடைய வேல்யூ. மூணாவது ஓனர் ஆக்குபைடு ஹவுஸ் ரெண்ட்டு, அதனுடைய ரெண்டல் வேல்யூ. நான்காவது இன்வென்ட்ரியில் ஸ்டாக்கில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அது. இந்த நாளையும் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து இன்கம் மெத்தட். இங்கே வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் இன்க்ளூட் ஆகி அதெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக தான் பார்க்குறோம். அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெய்டு ஃபேக்டர் இன்கம், அதாவது என்னென்ன சர்வீஸ் பண்ணுதோ அந்தந்த சர்வீஸுக்கு அதுக்கு நம்ம ரெம்யூனரேஷன் பே பண்ணுறோம். இது இன்னும் அதர் வேர்ட்ஸில் நம்ம வேறு மாதிரி சொல்லணும்னு சொன்னால், எந்த ஒரு யூனிட்டில் என்ன ஒரு ஐட்டம் ப்ரொடியூஸ் ஆகியிருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அவங்களுடைய சர்வீசஸ்க்கு அது பணம் வந்து ஈக்குவேட் ஆகிருக்கும், அல்லது அதோட சர்வீஸ் அமௌண்ட் ஆட் ஆகி தான் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது கிடைக்குங்கிறது தான் இதனுடைய மீனிங். அப்போ ஃபேக்டர் இன்கம் மெத்தடுங்கிறது அதர்வைஸ் ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தட் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர் மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த மெத்தடில் நம்ம எப்படி நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேக்டர் இன்கம்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கிறோம். என்னென்ன ஃபேக்டருக்கு, அதாவது ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகி இருக்கிற என்னென்ன ஃபேக்டர் இருக்கோ அந்த எந்த ஃபேக்டருக்கு நம்ம என்ன பேமெண்ட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரியுடைய டெரிட்டரிக்குள்ளே இருக்கணும். அப்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்தா அந்த ஃபேக்டர்ஸுக்கு என்னென்ன பேமெண்ட்டு கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வேஜஸ்ஸு, சேலரிஸு, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு இப்படி இருக்குது இல்லையா. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸுடைய பேமெண்ட்டு. அதாவது லேபருக்கு வேஜஸ்ஸு, இதுக்கு லேபருக்கு வேஜஸ்ஸு, ப்ராப்பர்ட்டிக்கு சேலரிஸு, ரெண்ட்டு கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், இதுக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனுக்கு, என்டர்ப்ரென்யூருக்கு ப்ராஃபிட்டு, இது எல்லாமே நம்ம ஆட் ஆன் பண்ணுறோம். இதெல்லாம் ஃபேக்டரோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக பார்க்குறோம். இதெல்லாமல் ரெசிடெண்ட் அண்ட் நான் ரெசிடெண்ட்டோட ஃபேக்டர் பேமெண்ட்ஸும் இதில் ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கிறது NDP அல்லது நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம். இப்போ NDP இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் இன்கம் டோட்டல் பெய்ட் அவுட் இன் த ப்ரொடக்ஷன் யூனிட், அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிற எல்லா ஃபேக்டருக்கும் கொடுக்கக்கூடிய இன்கம்ஸ் பெய்டு டு த ஃபேக்டர்ஸ், அதை தான் வந்து ஆட் ஆன் பண்ணி நம்ம நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறோம். அப்போது NNP ஆர் நேஷ்னல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அது காம்பன்சேஷன். அப்போ காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதோடு கூட ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ், அதாவது நமக்கு ரெண்ட், இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட், இது மூணையும் ஆட் ஆகிறது. அது கூட வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அவங்களுடைய மிக்சட் இன்கம், லாஸ்ட்டாக வந்து ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்த 4 ஃபேக்டர்ஸும் ஆட் ஆன் ஆகும்போது தான் நமக்கு அதில் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு கிடைக்கிது. இதை தான் நம்ம இன்கம் மெத்தடுன்னு சொல்கிறோம். இங்கே வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம்மை நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நேஷ்னல் இன்கம் குள்ளே இது இன்க்ளூட் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போது வேஜஸ் ஆஃப் லேபர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ரிட்டையர்டு ஸ்டாஃபுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். அதை நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் வந்து வேஜஸும், சேலரிஸு, போனஸு, டிஎன்எஸ் அலவன்ஸ், கமிஷன், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதெல்லாமும் இன்க்ளூட் ஆகி தான் வருது. அடுத்தது வந்து நான் லேபர் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெண்ட்டு வருது. ஆக்சுவலாக இருந்தாலும் சரி, சும்மா நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஓன் பில்டிங், அதுக்காக கால்குலேட் பண்ணுறோம், இம்ப்யூட்டட்னா அதையும் ஆட் பண்ணுறோம். ராயல்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ஏதாவது லோன் வாங்கியிருந்தோன்னா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீசஸுக்கோ நம்ம வந்து ஒரு இது வாங்கியிருந்தோன்னா, லோன் வாங்கியிருந்தோன்னா அதுக்கு
அப்புறம் டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கோம். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஆஃப் த கார்பரேஷன் அது வந்து டேக்ஸுக்கு முன்னாலத்தது. அதே மாதிரி அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸோட ப்ராஃபிட்ஸு, அதே மாதிரி கவர்மெண்ட் என்டர்பிரைசஸோட ப்ராஃபிட்டு, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி தான் பார்க்குறோம் எதில், நான் லேபர் இன்கம்னு சொல்லும்போது. அப்போது இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை த கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் டெட்டு மேலே கடன், அது மேலே கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, கன்சம்ஷனுக்கு மேலே வாங்கியிருக்கிற லோனுக்கு உரிய இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு ஃபேர்ம் இன்னொரு ஃபேர்ம்கிட்ட வாங்கியிருக்கிற லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு, இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கார்ப்பரேட் டேக்ஸ் ப்ளஸ் டிவிடெண்ட் ரீட்டைன்டு ப்ளஸ் ஏர்னிங், இது மூணையும் ஆட் பண்ணி தான் ப்ராஃபிட்டுங்கிற கான்செப்டை கொண்டு வரோம். அப்போ இன்கம் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸு, ப்ராஃபிட்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் இன்கம் அண்ட் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸு, ஃபினான்ஷியல் அசட்ஸ், பாஸ்ட் சேவிங்ஸ்லேருந்து நம்ம செய்யக்கூடிய பேமெண்ட்டு, இதையெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. தே ஆர் நாட் இன்க்ளூடட். ஆனால் சில ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். எது? கமிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம், ப்ரோக்கரேஜஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். சர்வீஸ் ப்ரொவைடட் பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், பட் ஆக்சுவலாக நம்ம பே பண்ணுறதில்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓனர் அவரே லேபராக ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்குரிய பேமெண்ட் கொடுக்கறது இல்லைன்னாலும், பட் பேமெண்ட் ஹஸ் டு பி பெய்ட் இஃப் சம் அதர் பர்சன் ஹஸ் பீன் எம்ப்ளாய்டு. அப்போ அது இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஓனர் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு அவராக பண்ணுற சர்வீசஸ், இதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறோம். இதெல்லாம் இன்க்ளூடட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கரண்ட் குட்ஸோட ஃப்ளோவில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த கரண்ட் குட்ஸோ சர்வீசஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும், இந்த செலவு இருக்குங்கிறதுனால அதை இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம படிக்க முடியும். ஆனால் இன்கம்லேருந்து கேபிட்டல் இன்கம் பிரித்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பிரித்து பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னு கேட்கும்போது இன் மெனி பிளேசஸ் என்ன ஆகும்னா, பீப்புள் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா அவங்களுக்கு லேபர் அண்ட் கேபிட்டல் இதில் சர்வீசஸில் எடுத்தோன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம லேபருக்கும் கேபிட்டல் சர்வீசஸுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம் அப்படிங்கிறது பிரித்து பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள், லாயர்ஸு, இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, ட்ரேடர்ஸு, ப்ரொப்ரைட்டர்ஸு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அந்த ஒரு சர்வீசஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது ஒன்று. ஏன்னா இதெல்லாம் வந்து மிக்சட் டைப் ஆஃப் இன்கம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் கால்குலேட் பண்ணுறதும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இது டிஃப்ரெண்ட் லேபர் எலிமெண்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் எலிமெண்ட்லேருந்து பீப்புளோட இன்கமில் பிரித்து பார்க்குறது. இப்போ ஒருத்தரே ஒர்க் பண்ணுறாரு, அவர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரு, பட் ஃபார் த ஒர்க்கிங் ஆஸ் அ லேபர் ஹி ஏர்ன்ஸ் சம்திங்னா அவருடைய இன்கம்லேருந்து இது கேபிட்டல் இன்கம், இது லேபர் இன்கம்னு பிரித்து பார்க்குறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு நியூ கேட்டகரியை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் மிக்சட் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மிக்சட் இன்கம் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் இன்கமையும் சேர்த்து வச்சது. அந்த இன்கமில் நம்ம இது தனியாக அது தனின்னு பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடிய இன்கம்மை மிக்சட் இன்கம்னு எடுத்துக்கிறோம். அதை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சில் நம்ம இதனை இன்கம் டிஸ்போசல் அப்ரோச்சுன்னு சொல்கிறோம். நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு அக்ரிகேட் ஒரு எக்கானமியில் அதுதான் ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு அக்கௌண்டிங் இயரில் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எதில்? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில். அப்போ ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சம் டோட்டல் ஆஃப் த ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலாவாக இருக்குது. இந்த அப்ரோச்சில் ஜிடிபி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், இல்லை எது கன்சிடர் பண்ணுது அப்படின்னா, ப்ராடக்டோட டிமாண்ட் சைடில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். எது? வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒவ்வொரு ஃபைனல் யூஸர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஆகும்போது அதனுடைய வேல்யூ என்னவோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனால அந்த ஜிடிபி அதனுடைய சம் டோட்டலை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் ஃபினான்ஷியல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், PFCE அப்படிங்கிறது. இதை நம்ம என்னங்கிறத நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.